நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஒரு சின்ன பிளானட், ஒரு புதன் ஆகட்டும், ஏன் ஒரு சந்திரன் மாற்றமானா கூட நம்ம உடல்நிலையா மனநிலையோ ஏதோ ஒரு செஞ்சா. அப்ப இந்த மார்ச் மாசம் ரொம்ப பெரிய பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், நீண்ட திசையை கொண்ட 9 கிரகங்களிலே சனி பகவானுக்கு தான் லாங் டைம் தசாபுக்தி, 19 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துக்கு அடையிலும் சனி பகவான் தசை உன்னிப்பாக கவனிக்கப்படும். சனி தசையில பல மேதைகளை, அறிஞர்களை, ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா சனி தசையில் தான் வர முடியும். ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகணும், அரசியல் பதவிகள் வேணும், அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப்ல வேணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அல்லது குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்டர்வியூல வின் பண்ணணும், இல்ல ஒரு ரிசர்ச்ல போகணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ். சார், சனி பகவான் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு மேன்மை, உயர்ந்த பதவி, செலிபிரிட்டிக்கான போஸ்டிங் யார் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாசம் கம்ப்ளீட்டா திருநள்ளாறு சனி பயிற்சி. இதுக்காக நம்ம பரிகார ஹோமங்கள் செய்யறோம். அது பரிகார ஹோமங்கள் கூட நம்ம நிறைய கீழே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். சோ இந்த மார்ச் மாசம் ரொம்ப முக்கியமானது. அதோட சூரிய பகவான் பயிற்சி பங்குனி மாசம் மீனத்துக்கு போறார். சுக்கிரன் முழுவதுமாகவே மீனத்துல இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, இதுதான் முக்கியம், இந்த காம்பினேஷனை வச்சுதான் இந்த மார்ச் மாசம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்கள். மிதுன ராசி மார்ச் மாசத்தை பொறுத்தவரை அற்புதமான கால நேரம். தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான். இது போல ஒரு அற்புதமான கால நேரம் இதுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாது எந்த கிரகம் வேண்டுமானாலும் இருக்கலாம். சுப கிரகங்களை தவிர 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்களாம் தாங்க இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி சார், ராகு கேதுக்கெல்லாம் 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க கடல் கடந்து போய் தொழில் செய்வாங்கன்னு அர்த்தம். அதே போல மிதுன ராசி அன்பர்களே, தொழிலுக்காக, பிசினஸ்க்காக, வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாசம். ஏற்கனவே படம் கட்டி இருக்கிறீங்க, படம் கட்டி ஏமாந்துட்டீங்க, இல்ல ஒரு ஆன்சைட் ஜாபுக்காக வெயிட் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல உங்க கம்பெனியில ஆன்சைட்டுக்கு செலக்ட் பண்றாங்க, அதுல உங்க நேம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு பதட்டம். எப்படியாவது நான் ஆன்சைட் போகணும் சாமி, எனக்கு சான்ஸ் இருக்கா பாருங்க, இல்ல எங்க வீட்டுக்காருக்கு ஒரு சான்ஸ் இருக்கா பாருங்க சாமி, எப்படியாவது எங்க வீட்டுக்கார ஆன்சைட் அனுப்பி வைக்கணும், எனக்கு ஒரு ட்ரீம் அது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, வெளிநாட்டு யோகங்கள் நிறைந்த மாதம். இந்த மாசம் டிசைட் ஆகும். உங்க கம்பெனில உங்களை நீங்க வேலை செய்யற இடத்துலயும் ஆன்சைட் ஜாப் கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஃபேமிலி இங்க இருக்கும், அவங்கள நீங்க கால் பண்ற மாதிரி, ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். அங்க அழைச்சிக்கலாம். இல்ல வெளிநாட்டிலே தான் ஒர்க் பண்றீங்க, இடமாற்றங்கள் ஏற்படும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். சார், நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், இடமாற்றங்கள் உண்டு, டிரான்ஸ்ஃபர்ஸ் உண்டு. தொழில் ஸ்தானத்துல உங்களை அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு இந்த சனி பகவான் கொண்டு போவாரு. அதுவும் உங்களுக்கு 8க்கும் 9க்கும் அதிபதி. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க, காலம்பரை எழுந்து பார்த்தா ஒரு மெசேஜ், ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். அது பிளஸ் ஆகவும் இருக்கலாம், மைனஸ் ஆகவும் இருக்கலாம். ஏன்னா 8 சம்பந்தப்படுது. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்திருப்பீங்க, எழுந்து கண்ணை கசக்கிட்டு மூஞ்சால் மட்டும்
லேப்டாப் அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு மெயில் வந்திருக்கும், ஒரு அதிர்ச்சியா இருக்கும். இல்ல ஒரு போனை எடுத்து மெயில் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியா இருக்கும். 90% நன்மைதான், 10% யாருக்கு ஜாதகமே நல்லா இல்ல, ரொம்ப பாதகமா இருக்கோ அவங்களாம் இம்மிடியட்டா ஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்ப இடமாற்றங்கள் வந்து சேரும், தொழில் மாற்றங்கள் அமையும். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நான் இன்னொரு தொழில் செய்ய போறேன், நான் இன்னொரு பிசினஸ் பண்ண போறேன், நான் இன்னொரு பிரான்சஸ் பண்ண போறேன், இதே தொழில் தான் செய்ய போறேன், அது இன்னொரு இடத்துல ஆரம்பிக்க போறேன். அப்ப இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், மாற்றங்கள்னு சொல்வதை விட வளர்ச்சி காத்திருக்கிறது. உங்களுக்கு இந்த வளர்ச்சி இருக்கா பாத்துக்கோங்க, உங்க ஜாதகத்தை எட்டுவாங்க. உங்களுக்கு இந்த வளர்ச்சி இருக்கா சாமி எனக்கு சொல்லுங்க, வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு இருக்கா பாருங்க, நான் செய்யலாமா, நான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் சக்சஸ் ஆகணும், எனக்கு இது ட்ரீம் சாமி, நான் எப்படியாவது இதை செய்யணும், எனக்கு ஒரு வழிகாட்டுங்க. இல்லை நான் செய்யல, நான் ஒர்க் பண்றேன், ஒய்ஃப் பேர்ல ஆரம்பிக்கலாமா, இல்லைன்னா பசங்க பேர்ல ஆரம்பிக்கலாமா, எனக்கு நேரம் சரியில்லைன்னா எங்க வீட்டுக்கார அம்மா பாருங்க, அவங்க அம்மா துலாம் ராசி, அவங்க பேர்ல ஆரம்பிக்கலாமா, எங்க அவங்க வீட்டம்மா மகர ராசி, அவங்க பேர்ல ஆரம்பிக்கலாமா, செய்யுங்க. அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த மார்ச் மாசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை, தடையற்ற பணவரவு, தடையற்ற தனவரவு இருக்கக்கூடிய மாதம், ஒரு இன்கம் கிரியேட் ஆகக்கூடிய மாதம். உங்களுக்கு என்ன தடை சொல்லுங்களேன், கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்களே சாமி எனக்கு இதுதான் கஷ்டம், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தொழில் சிறப்பா இருக்கு, வருமானம் சிறப்பா இருக்கு, ஆனா வீடு சரியில்லை, நான் வெளியில ஒரு இடத்துல பழகிட்டு இருக்கேன் சாமி, எனக்கு ஒரு சின்ன கஷ்டம், மனசு கஷ்டம், போக முடியல, அத சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் பரிகாரம் தான் கை கொடுக்கும். ஆனா எந்த பரிகாரமும் தேவையில்லை, உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டு, தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு, தொழில் ஸ்தான அதிபதி சிறப்பா இருக்காரு, லக்னத்திலேயே ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு, நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு தனயோகம் இருக்கு. அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய மாதம். அதிகமா கடன் சுமைகள் இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதம். ஏதோ ஒரு வகையில தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி பணவரவு தனவரவு கிடைத்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம் மிதுன ராசி.